தாத்தாச்சாரியார்னு என்னையே எல்லார் முன்னாடியும் பேரை சொல்லி கூப்பிடுற தைரியம் வந்துருச்சு அவனுக்கு. அந்த வருண்மாலாவோட சேர்ந்து இந்த கனிமணியோட மூளையும் குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க மட்டும் என் முன்னாடி வந்தாங்க. அவங்கள என்ன அருமையான ஒரு சாப்பாடு மணி. ஆமா, நாம அந்த கிழமை கிட்ட சிஷியனா இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நல்ல சாப்பாடு நம்மளுக்கு கிடைச்சது இல்ல கனி. நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சாப்பாட்டையும் ஒவ்வொருத்தரையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. நீ ரொம்ப சரியா சொன்ன. குருவை மாத்தினோடனே நம்ம வாழ்க்கையே மாறி போச்சு. எல்லாத்துக்கும் நல்ல மனசு வேணும் கனி. சாப்பிடு சாப்பிடு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கனி. இன்னும் சாப்பாடு வேணுமா? ஆனா சாப்பாடு சுட சுட இருக்கணும், மறந்துடாதீங்க. இது தீந்து போற மாதிரி இருக்கு. போய் சுட சுட எடுத்துட்டு வாங்க. நிச்சயமா சுட சுட கிடைக்கும். என்ன சுட சுட கிடைச்சதா? இன்னும் சூடா வேணும்னா சொல்லுங்க. துஷ்டர்களே, பாவிகளே, துரோகிகளே, என் வீட்டு உப்பைய தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றீங்களா? நகர முடியலையே, என்னால ஏன் நகர முடியல? என் வேட்டியை பிடிச்சு இழுக்கிறாங்களே, யாரு? என்ன பண்ற? என் வேட்டியை விடு. வேட்டியா? இல்ல இல்ல சுவாமி, நான் உங்களோட காலை கழுவி உங்களை கும்பிடணும்னு நினைச்சேன். காலை கழுவி கும்பிடணும்னு நினைச்சியா? தர்பார்ல என்னடானா என் மானம் மரியாதை எல்லாத்தையுமே கெடுத்துட்டிய. அதுக்கு என்ன சொல்ற? பிரபு, அது வந்து பிரபுவா? என்ன பெரிய பிரபு? நான் தான் முட்டாள் தாத்தாச்சாரியாராச்சே. தர்பார்ல எல்லார் முன்னாடியும் என் பேரை சொல்லி அவமானப்படுத்தினியே. தாத்தாச்சாரியாரேன்னு. நானா? சிவ 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 சிவா, அந்த மாதிரி பண்றதுக்கு எனக்கு கனவுல கூட துணிச்சல் வராது சுவாமி. உங்க பேரை சொல்லி கூப்பிட்டது வாஸ்து நிபுணர் வாமாச்சாரியார் சுவாமி. மறுபடியும் வளர்றீங்க. ரெண்டுமே நீதானே சுவாமி? நான் உங்களோட தர்ம பத்தினி வருணமாலா. ஆனா நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறது என்னோட 2வது ரூபத்தை பத்தி. உங்களுக்கு வாமாச்சாரியார் கூட என்ன பிரச்சனை வந்தாலும் அவகிட்டயே பேசி தீர்த்துக்கோங்க. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கே. பைத்தியம் பிடிச்சு தெரு தெருவா அலைய போறேன். சரி, ஒரு விஷயத்த சொல்லு. இந்த வாமாச்சாரியாருங்கிற பூதம் எப்போத்துல இருந்து உன் மூளைக்குள்ள உட்கார்ந்து ஆட்டி படைக்குதுன்னு சொல்லு. சுவாமி, நீங்க நாட்டு நடப்பு விஷயங்கள்ல தீவிரமா மூழ்கி இருந்தீங்களா? அதுக்கு நானும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு சும்மா தான் இருந்தேன். தினமும் உங்க புத்தக அறைக்கு போய் அங்க இருக்கிற புத்தகங்களை எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேனா, அதுவும் உங்க பேரை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே. ஒரு அமாவாசை ராத்திரி அன்னைக்கு நீங்க பூஜை விஷயமா வெளியில போயிருந்தீங்க. அமாவாசை அன்னைக்கா? பூஜை விஷயமாவா? அதான் வழக்கமா போவீங்களே, அங்கதான். குருஜி, சல் சல் சல். உங்களோட புத்தக அறையில வாஸ்து சாஸ்திர புஸ்தகம் ஒண்ணு எனக்கு கிடைச்சது. அப்புறம் எனக்கு அத படிக்க படிக்க ரொம்ப ஆர்வமா இருந்தது. என்ன நானே மறந்துட்டேன்னா பாத்துக்கோங்களேன். அப்புறம் என் கண்கள் மூடிக்குச்சு. அப்புறம் எனக்கு ஞானம் பிறந்துடுச்சு சுவாமி. மணி கொஞ்சம் கூட. மறுநாள் காலையில நான் கண் விழிச்சு பாக்கும்போது உங்க பேரை பிரார்த்தனை பண்ணதுக்கு பிரதிபலனா எனக்கு வாஸ்து ஞானம் பரிபூர்ணமா கிடைச்சது சுவாமி. அது இருக்கட்டும், உனக்கு ஞானம் கிடைச்ச விஷயத்த என்கிட்ட நீ ஏன் சொல்லவே இல்ல? அபச்சாரம். உங்கள மாதிரி மகா ஞானி மகா புருஷருக்கு முன்னாடி நான் என்னோட ஞானத்தை பத்தி சொன்னா சூரியனுக்கு முன்னாடி ஆரத்தி காட்டுற மாதிரி இல்ல இருக்கும். அப்புறம் உண்மையை சொல்ல போனா நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அதனாலதான் இவ்வளவு பெரிய விஷயத்தை நான் உங்ககிட்ட மறைச்சிட்டேன் சுவாமி. அதுக்கப்புறம் நான் மகாராணி சின்ன தேவியை சந்திக்கிறதுக்காக அந்த புறத்துக்கு போனேன். அப்போதான் அவங்க, குருமாதா, மகாராஜா என்னோட அறைக்கு வந்து இன்னியோட 1 வாரம் ஆகுது. திருமலம்பாவோடைய அவரோட நேரத்தை கழிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவளோட வேகாத சமையல சாப்பிடுறாரு. ஆனா இங்க மட்டும் வர மாட்டேங்கிறாரு. அப்போதான் திடீர்னு வாஸ்து ஞானம் சேமிச்சு வச்சிருக்கிற இந்த மூளையில இருந்து ஒரு யோசனை பிறந்தது. அவ்வளவுதான். அந்த யோசனையே நான் மகாராணி சின்ன தேவிக்கு சொன்னேன். என்ன யோசனை? மகாராணி, என் மனசுக்குள்ள இருந்து ஒரு குரல் வெளியில வருது. எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு. அதனால உங்களோட இந்த பிரச்சனைக்கு நிச்சயமா தீர்வு கிடைக்கும். அது என்னன்னு சொல்லுங்க குருமாதா. நீங்க கொஞ்சம் கூட தாமதப்படுத்தாம உங்களோட இந்த அறையில 2 அன்னப்பறவைகள் இருக்கிற அழகான ஒரு ஓவியத்தை மாட்டுங்க. அதனால உங்களுக்கும் மகாராஜாவுக்கும் இருக்கிற உறவு பலப்படும். அவர் உங்களையே அதிகமா நேசிக்க ஆரம்பிப்பாரு. அப்புறம் அத நான் சொன்ன கொஞ்ச நாள்லயே அதிசயம் நடந்துருச்சு சுவாமி. என்ன?
உங்களுக்கு ரொம்ப நன்றி குருமாதா. எப்ப நான் என்னோட அறையில 2 அன்னப்பறவையோட படத்தை மாட்டினோ அப்பத்துல இருந்து மகாராஜா சாயந்தரம் ஆனா என் அறைக்கு வந்துடுறாரு. உங்களுக்கு ரொம்ப நன்றி குருமாதா. அப்புறம் அதே நாள்ல மகாராணி என்கிட்ட ஒரு வேண்டுகோள் விட்டாங்க. என்னோட இந்த வாஸ்து ஞானத்தாலே இந்த மொத்த நாட்டுக்கும் வெளிச்சத்தை கொண்டு வரணும்னு சொன்னாங்க. வெளிச்சமா? அது சரி, இந்த வாமாச்சாரியார் உனக்குள்ள எப்படி புகுந்தாங்க? கண்ணாடி மூலமா தான் சுவாமி. கண்ணாடி வழியாவா? ஆமா சுவாமி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் எனக்குள்ளேயே இந்த திறமை இருக்குது, எனக்குள்ள இன்னொருத்தர் இருக்காங்கன்னு தெரிஞ்சது. அடேங்கப்பா, பிரமாதம் வருண்மாலா, பிரமாதம். நீ மிகப்பெரிய ஒரு மக்கள் சேவையை பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமா? தொடர்ந்து பண்ணு. உன்னோட இந்த மக்கள் சேவையால என் தலை எப்பவும் நிமிந்தே இருக்கணும். உண்மையா சுவாமி? நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா? ஆமா அன்பே, ஆமா. ஆனா நீ மட்டும் இந்த சுப காரியத்தை எப்பவும் விடவே கூடாது. உங்களோட ஆணை சுவாமி. நீங்க சொன்ன இந்த விஷயத்தை நான் வாமாச்சாரியார் கிட்ட கண்டிப்பா சொல்லிடுறேன். உத்தரவு வாங்கிக்கிறேன் சுவாமி. பாத்தியாமணி, இந்த பச்சோந்தி கிழவன் ஒரு நிமிஷத்துல தன்னுடைய நிறத்தையே மாத்திக்கிட்டா. சரியா சொன்ன கனி. ஆனா நிச்சயமா இவரோட மனசுல ஏதோ ஒரு வில்லங்க இருந்தே தீரணும். சரி வா, நாம இப்ப குரு மாதா கிட்ட போகலாம். இரு, இது எடுத்துட்டு வரேன். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேகமா வா, புடுங்கி தின்னுட போறான். ஆஹா, என்ன ஒரு அற்புதம், பிரமாதம். நான் இந்த வாமாச்சாரியாருங்கிற பேரை முழுசா பயன்படுத்திக்கிட்டு இந்த வருண்மாலாங்கிற பேரை என் வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிய போறேன். மகாராஜா கிட்ட எப்படியாவது நிரூபிக்கணும். வருண்மாலா வாமாச்சாரியார் பேரை சொல்லிக்கிட்டு நாச வேலையை செய்யறான்னு நிரூபிக்கணும். அது போதும். மகாராஜா வருண்மாலாவை ஆயுள் தண்டனை கைதியா சிறைக்குள்ள நிரந்தரமா அனுப்பிடுவாரு. அது மூலமா எனக்கு வருண்மாலா கிட்ட இருந்து நிரந்தர விடுதலை கிடைச்சிரும். அப்படி நடந்ததுக்கு அப்புறம் நான் என்னோட காதலியை அடையறதை யாராலையும் தடுக்கவே முடியாது. சௌதாமணி, உனக்காக, எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. அட, உங்க முகம் எப்படி இவ்ளோ தெளிவா இருக்கு? ஆஹா, ரொம்ப சந்தோஷம். என் தர்ம பத்னிங்கிறதால உன் கண்ணுக்கு எல்லாமே தெரிஞ்சிருதுல. எனக்கு பிரம்ம ஞானம் கிடைச்சிருக்கு சாரதா. அதனாலதான் முகம் பொலிவடைஞ்சிருக்கு. உண்மையாவா? என்ன உண்மையாவா? திமிரா உனக்கு? என் முகத்துல படிஞ்சிருக்கிற அழுக்கு உனக்கு அழகா தெரியுதா என்ன? வாமாச்சாரியார் என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்ம சிந்தனை எப்பவுமே தெளிவா இருக்கணுமா, தப்பா எதுவுமே நினைக்க கூடாதான். அப்பதான் என்ன ஆகும்னா மொத்த உலகமே கெட்ட எண்ணங்களை நல்ல எண்ணங்களா மாத்திடும். அடேங்கப்பா, பிரமாதம், பிரமாதம், அதி பிரமாதம். இன்னில இருந்து நான் உங்களை சாதுரியமானவர், மகா ஞானி, அழகானவர்னு சொல்ல போறேன். ஆஹா, இதுல நீ புதுசா சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதென்னமோ உண்மைதான். ஆனா சொன்ன குறைஞ்ச போயிடுவேன். ஜெய் குரு வாமாச்சாரியாருக்கு. இந்த வாமாச்சாரியார் தான் அந்த அம்மா பேச்ச கேட்டுதான் ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவங்க வீட்டையே உடைக்கிறாங்க. அதுல இருந்து வந்த தூசுதான் என் முகம் பூரா படிஞ்சிருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. என் முகத்துல தூசி படிஞ்சிருக்கிறது உனக்கு நல்ல விஷயமா தெரியுதா? இல்ல, நாட்டுல இருக்கிற எல்லாரும் வாமாச்சாரியாரோட பேச்ச கேக்குறாங்க இல்லையா, அதுதான் நல்லதுன்னு சொன்னேன். நீங்க வேணா பாத்துட்டே இருங்க, மொத்த உலகமே உருப்பட போகுது. எடுத்துக்கங்க. தெரியும், சொம்ப எடுத்துக்கிட்டு முகத்தை அடம்பதான் போயிட்டு இல்ல இல்ல, சொம்ப இல்ல, குரு வாமாச்சாரியாரோட வாஸ்து ஞானத்தை லாபகமா எடுத்துக்கங்க. உங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். சரி, நீங்க போய் குளிங்க. நான் உங்களை எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னு யோசிக்கிறேன். சாரதா, தயவு செஞ்சு உன்னுடைய வாமாச்சாரியார் பைத்தியத்தை உன் மனசுல இருந்து விலக்கிடுமா. அதுதான் எனக்கு உண்மையான சந்தோஷம். சரியா? இது என்ன புது கூத்து? இதுவும் வாமாச்சாரியாரோட யோசனையா என்ன? இல்ல சுவாமி. ஒருவேளை நீ இப்போ வாமாச்சாரியா இருக்கியா? கண்டிப்பா இல்ல பிரபு. பிரபுவா? வருண்மாலா சொல்லுங்க சுவாமி. சரி சரி, போய் ஓய்விடு. விடிகாலையில தண்ணி கொண்டு வரதுக்காக நதிக்கரைக்கு போய் ஆகணும் இல்லையா? சரியா போய் ஓய்விடு.
போதும். ஆஹா, ஆஹா, ஆஹா. மனம் மயக்கும் நறுமணம் ஆகாசத்துல பறக்கிற மாதிரி இருக்கே. என் உச்சி குளிர்ந்து போச்சு சாரதா. நல்லா இருக்குல்ல? நான் இந்த வீடே நல்லா இருக்கணும்னு வாமாச்சாரியார் கொடுத்த மூலிகைகளை வச்சுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? என் முன்னாடி இந்த வாமாச்சாரியாரோட பேரை மட்டும் எடுக்காத. ஆ. மூச்சு முட்டுதே. என்ன நீ நிம்மதியா இருக்க விட மாட்டியா? அழகு, பேரழகு. சாரதா, ம்? என்னன்னே தெரியல, இன்னைக்கு நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. என்னது இன்னைக்கு மட்டும்தானா? அப்ப இவ்வளவு நாளா இல்லையா? இல்ல இல்ல, வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கேங்கிற. உண்மையிலேயே இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. என்ன அப்படி பாக்குறீங்க சுவாமி? உன்னோட முட்டாள்தனத்தை. அதாவது உன்னோட இந்த பேரழகு, உன்னோட அழகு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது வருணி. திரும்பவும் சொல்லுங்க சுவாமி, என் காதையை என்னால நம்ப முடியல. வருணி, உன்னை அந்த கடவுள் உண்மையிலேயே பேரழகோட படைச்சிருக்காரு. உன்ன மாதிரி ஒரு அதிசய பிறவி வேற யாருமே இல்ல வருணி. உண்மையாவா சொல்றீங்க? எனக்கு மயக்கமே வரும் போல இருக்கு சுவாமி. உன்னோட இந்த அழக பார்த்து நான் தான் மயக்கம் போட்டு விழணும். ஆஹா, என்ன ஒரு அழகு, என்ன பேரழகு. அழகோட மொத்த உருவமே நீதான் என்னோட வருணி. வரு, அந்த இசை உன் காதுல கேக்குதா வரு? என்னோட இசை, நாதம், ராகம், தாளம் எல்லாமே நீங்க தான் சுவாமி, நீங்க மட்டும்தான்.
குரு. என் பக்கத்துலயும் இரு சாரதா, என்னை விட்டு போகாத. நீ எனக்கு மனைவியா கிடைச்சது என்னோட பாக்கியம். குருமாதா வாமாச்சாரியார் கொடுத்த மூலிகையால தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குமா? அவரை எழுப்பாதீங்க. அவர் இன்னும் கொஞ்ச நேரம் கனவுலயே நல்லா மிதக்கட்டும். ஆமா ஆமா, யாரு யாரு? காலை வணக்கம், காலை வணக்கம். கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன். சுவாமி சுவாமி, ம். என்னாச்சு சுவாமி? அது என் கனவுல ஒரு அழகான முகம் வந்தது. திடீர்னு இந்த அசிங்கமான முகத்தை பார்த்ததும் பயந்துட்டேன். ஏண்டா மணி, நேத்து ராத்திரி மட்டும் இந்த கிழவனுக்கு நம்ம முகம் அசிங்கமா தெரியலையா என்ன? காதுல பூசுத்த பாக்குறான் கண்ணி. நீங்க நதியில இருந்து தண்ணி கொண்டு வந்துட்டீங்களா? கொண்டு வந்துட்டீங்களான்னு கேட்டேன். அத நான் விடிகாலையில போய் எடுத்துட்டு வந்துட்டேனே. இந்த தண்ணிய ஊத்தியும் வச்சிட்டேன். குருமாதா, இவரு பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ராத்திரி மல்லாந்து படுத்தவருதான் இப்பதான் எந்திரிச்சாரு. எப்படி அள்ளி விடுறாரு பாருங்க. வருண்மாலா, வருண்மாலா, நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க? எதுக்கு அடிச்சா? உங்களுக்கு தான் உங்க வாழ்க்கைய பத்தி கவலை இல்லைன்னா குறைஞ்சபட்சம் என் மாங்கல்யத்தை பத்தியாவது கவலைப்படுங்க. நான் விதவை கோலத்துல எப்படி இருப்பேன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. எனக்கு எதுவும் ஆகாது. நிச்சயமா இல்ல சுவாமி. குருமாதா வாமாச்சாரியாரோட வாக்கு என்னைக்கு பொய்யா போனதே இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்க இன்னொரு யோசனை கூட சொல்லிருக்காங்க. இன்னொரு யோசனையா? அப்படின்னா அதுபடியே நடந்துக்கலாமே. ஒரு வழியா விடிகாலையில தண்ணி கொண்டு வர வேலையாவது மிச்சமாகும் இல்லையா? இல்ல சுவாமி, நீங்க தண்ணிய கொண்டு வந்தே ஆகணும். ஆனா விடிய காலையில ஒரு குடம் இல்ல 3 குடம் தண்ணி கொண்டு வரணும். அப்படியா? 3 குடமா? ஆமா. எனக்கு இருக்கிறது 2 கை தானே. 3 குடம் எப்படி கொண்டு வருது? அதான் உங்க மொட்டத்தல இருக்கே குருஜி. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா குருதேவா? இந்த நாட்டோட எத்தனை விஷயத்தை நீங்க தலையில போட்டு வச்சிருக்கீங்க. அதிகமா ஒரு குடம் தானே குருதேவா. முட்டாளுங்களா? குருமாதா, குருவோட சார்பா நாங்க உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறோம். தினமும் காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குரு நதிக்கு போவாரு. அதுவும் நடந்தே தான் போவாரு. அப்புறம் நதியில இறங்கி குளிர்ந்த தண்ணிய 4 குடத்தை தலையில வச்சுக்கிட்டு அவர் அதை எடுத்துட்டு வர அழகு இருக்கே. 3 தானே? 3 மட்டும் தான் கொண்டு வருவேன். பாத்தீங்களா குருமாதா, 3 குடம் தண்ணி கொண்டு வரதுக்கு இவர் தயாராயிட்டாரு. கடவுள் உங்க 2 பேருக்கும் தீர்காயுசு கொடுக்கணும். உங்கள மாதிரி சிஷ்யர்கள் இருக்கிற வரைக்கும் குருவுக்கு எந்த ஆபத்தும் வராது. இந்த வாமாச்சாரியார்கிட்ட இருந்து நாம எப்படியாவது விடுதலை வாங்கியே ஆகணும். இல்லன்னா குரு வாமாச்சாரியார் ரொம்பவே அதிசயமானவங்க தெரியுமா? அவங்களால இந்த மொத்த ஊரே மாறிடுச்சுமா. ஆமாமா, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு நான் அழைப்பு கொடுத்திருக்கேம்மா. உனக்கு கவலையா இருக்காராமா? எனக்கு என்ன தோணுதுன்னா பட்டு, வீட்டுக்கு வராமலேயே இவ்ளோ பிரச்சனை. வாமாச்சாரியார் வீட்டுக்கு வந்தா இதை விட என்னெல்லாம் பிரச்சனை வருமோ தெரியலையே. வேற என்ன, மகாராஜாக்கு ஏற்பட்ட கதிதான் உனக்கும். அம்மா தாயே, உன் பக்தனை ஏமா இப்படி எல்லாம் சோதிக்கிற? இப்போ வாமாச்சாரியாருங்கிற அந்த அரைக்கு கிட்ட இருந்து என் மகாராஜாவை காப்பாத்துறதா இல்ல என்னோட வீட்டை காப்பாத்துவா? நீதான் வழிகாட்டணும் தாயே.
மக்கள் மட்டும் விழிப்புணர்வோட இருந்தா இந்நேரம் அவகதி அதோகதி தான் ஆயிருக்கும். மிகப்பெரிய ஞானி தாத்தாச்சாரியார் குடத்தை தூக்க வேண்டியதா ஆயிடுச்சு. ஆண்டவா, நாளை காலையில மறுபடியும் தண்ணி தூக்கிட்டு வந்தாகணும். பெண்களால என் வாழ்க்கையே பிரச்சனை ஆயிடுச்சு. பாவம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, உன்னை நான் ஏற்கனவே எச்சரிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்னால சிரிப்பை அடக்க முடியாததுனால மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே நீயும் திரும்பி தான் உட்கார வேண்டியதா இருக்கும். ஆச்சாரியாரே, கொஞ்சம் அங்க பாருங்க. நீங்களும் திரும்பி தான் உட்காரணும். என்ன இது, மிகப்பெரிய பண்டிதர் தாத்தாச்சாரியார் திரும்பி உட்கார்றதா? இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? பண்டிதர் ராமகிருஷ்ணா, வணக்கம் மந்திரியாரே. வணக்கம். இது வாஸ்து நிபுணர் வாமாச்சாரியாரோட புது அறிவிப்பு. மகாராணி சின்னாதேவி அவர்கள் அதை நீங்க பின்பற்றணும்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனா மந்திரியாரே, இப்படி உட்கார்ந்துகிட்டு இருந்தா எப்படி விவாதிக்க முடியும்? அதையே தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு செய்வோமே, நம்ம 2 பேரும் அவங்க இடத்துல உட்காரலாம். பேசுறதுக்கு முன்னாடி நான் கை தட்டி கூப்பிடும் போது நீங்க எந்திரிச்சு பார்த்தாலே போதும். ஆச்சாரியாரே, ஏன் இடது பக்கமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் வலது பக்கமால உட்கார்ந்து இருக்கேன். குருதேவா, குருதேவா, எந்த திசையில இருந்து சத்தம் வருதோ நீங்க அந்த திசையிலே பாருங்க. வலது திசையில இருந்து சத்தம் வந்தா வலது பக்கத்துல பாருங்க. இடது பக்கத்துல இருந்து வந்தா நீங்க இடது பக்கத்திலேயே பாருங்க. புரியுதா? சரி சரி. பண்டித ராமகிருஷ்ணா, இது என்ன விளையாட்டு? நீ 2 திசையிலுமே தெரிய மாட்டேங்கிற, அப்புறம் எதுக்காக கை தட்டின? குருதேவா, பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீங்க 2 பேரும் என் முன்னாடி வந்து நில்லுங்க. வந்துடுறோம் மகாராஜா, வாங்க. 2 பேரும் வரீங்களா இல்லையா? இதோ வந்துட்டோம் மகாராஜா, வந்துட்டோம். மகாராஜா, பிரச்சனை ரொம்ப முத்தி போச்சு. ரொம்ப. என் மனைவியால பெரிய பிரச்சனை. எப்போ வருண் மாலாவா மாறுறா, எப்போ வாமாச்சாரியாரா மாறுறான்னு தெரிய மாட்டேங்குது. நான் என்னோட ஆசனத்துல உட்காந்துகிட்டு இருந்தப்போ நீங்க என் தோற்றத்தை பாத்தீங்களா? எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு என்னால எப்படி பார்க்க முடியும்? என்னுடைய சிம்மாசனத்தை தான் உங்க மனைவி இப்படி திருப்பி போட்டாங்களே. மகாராஜா, இந்த பிரச்சனைக்கான தீர்வை நான் இப்பவே உங்களுக்கு சொல்றேன். இத வந்துடுறாருங்க. இவன் போய் சமாளிக்கிறானா? இந்த ராஜகுரு தாத்தாச்சாரியாராலேயே வாமாச்சாரியாரா சமாளிக்க முடியல, இவன் சமாளிக்க போறானா?
மகாராஜா, இந்த கண்ணாடிய பார்த்தபடியே நீங்க எல்லார்கிட்டயும் பேச முடியும். பாத்தீங்களா, இதுதான் பண்டித ராமகிருஷ்ணனோட புத்திசாலித்தனம். இவன் இப்படிதான் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவானா. பண்டிதனே ராமகிருஷ்ணா, இது பிரச்சனைக்கான தீர்வு இல்ல, தற்காலிக மாற்று வழி. அவ்வளவுதான். எனக்கு நிரந்தரமான தீர்வு வேணும். குருதேவா. மகாராஜா, நீங்க உங்களுடைய மனைவி குருமாதா கிட்ட பேசுனீங்களா? மகாராஜா, நான் புரிய வைக்க எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். இந்த ராஜ புரோகிதன் தாத்தாச்சாரியாருக்கு மக்கள் நலனை விட வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. அவ என்னோட தர்ம பத்தினி, என் வாழ்க்கையோட ஒரு அங்கம். என் தனிப்பட்ட கொள்கைகளையும் என்னோட கடமைகளையும் அவளால தடுக்கவே முடியாது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய நேரம் வந்தாச்சு மகாராஜா. இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. என்ன பேசுறீங்க மகாராஜா? இந்த வருண் மாலா, அதாவது வாமாச்சாரியார் சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கிறது நம்ம நாட்டுக்கு நல்லது கிடையாது. நான் அவளை தியாகம் பண்றதுக்கு கூட தயாரா இருக்கேன் மகாராஜா. என்னோட இதயத்தை கல்லாக்கிக்கிட்டு அவளை சிறையில போட சொல்றேன் மகாராஜா. குருதேவா, நான் உங்களுடைய உணர்வுகளை பாராட்டுறேன். ஆனா அதெல்லாம் சாத்தியமில்லை. அவங்க என்னுடைய குருமாதாவாச்சே. அது மட்டும் இல்லாம எந்த குற்றத்துக்காக அவங்கள சிறையில் அடைக்க சொல்றீங்க? அது ராஜ காரியங்கள்ல தடை ஏற்படுத்தின குற்றத்துக்காக சிறையில போடுங்க. குறுக்கிடுறதுக்கு என்ன மன்னிக்கணும். என்ன இருந்தாலும் வாமாச்சாரியர் வெறும் அறிவுரை மட்டும்தான் கொடுக்கறாங்க. கட்டளை இடுறது என்னவோ மகாராணி சின்னாதேவி தானே. மகாராஜா வாழ்க. ஒரு நல்ல செய்தி மகாராஜா. இந்த வருஷம் நம்ம நாட்டுல அதிகமான விளைச்சல் உற்பத்தி ஆயிருக்கு. அதனால நம்ம விவசாயிகள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்ல மகாராஜா, நமது பக்கத்து நாட்டு மகாராஜா நம்ம கூட போருக்கு தயாரா இருந்தவரு உடல்நலம் சரியில்லாம படுத்த படுக்கையா இருக்காராம். இந்த நிலைமையில அவரால நம்ம மேல எந்த விதமான தாக்குதலும் நடத்த முடியாது. இன்னொரு சந்தோஷமான விஷயமும் இருக்கு. இன்றைய நிலைமைக்கு நம்மோட பிளவுதான் முக்கியம், பிளவுதான் உன்னதம். இந்த அண்ட சராசரத்தையும் பிரித்து திரும்பவும் சிறந்ததாக மாற்றிடும் பிளவுதான் முக்கியம், பிளவுதான் உன்னதம். இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர முடிவை காட்டியே ஆகணும். மகாராஜாவிற்கு இந்த வாஸ்து நிபுணர் வாமாச்சாரியாரின் பணிவான வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். மகாராஜா பதிலுக்கு வணக்கம் சொல்லிட்டாரு. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, விடிய காலையில இருந்தே வந்தது நல்ல செய்திகள் தான். இதுதான் என்னுடைய வாஸ்து ஞானத்தின் திறமை. ராஜ்யத்தின் 4 பக்கமும் வளர்ச்சி மட்டும்தான் தெரியுது. இது எல்லாமே மகாராஜாவுடைய சிம்மாசனத்தை திருப்பி வச்சதுதான் காரணம். வாமாச்சாரியா வாழ்க. வாமாச்சாரியா இருங்க, நீங்க இங்கெல்லாம் வரக்கூடாது. வாழ்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் எந்த விஷயத்தை பத்தி நமக்கு தெரியாதோ அதுல நாம மூக்க நுழைக்க கூடாதுன்னு. அப்புறம் நீங்க ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியாரே, நான் முழு நம்பிக்கையோட சொல்றேன், என்னுடைய வாஸ்து சாஸ்திர ஞானம் உங்களை ஆச்சரியப்பட வச்சிருக்கோம் இல்லையா? நீங்க இனிமே என்னுடைய வழியில குறுக்கிட மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். மகாராஜா, இனிமே எனக்கு சேர வேண்டிய தட்சணையை கொடுக்குமாறு நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். மந்திரியாரே. இல்ல, குருமாதா வாமாச்சாரியாருக்கு அவங்க தட்சணையை கொடுத்துருங்க. உத்தரவு மகாராஜா. இலவச பரிசு கொடுத்திருக்காங்க. வாமாச்சாரிய வாழ்க. வாமாச்சாரிய வாழ்க. வாமாச்சாரிய வாழ்க. ஜெய் சிவசங்கரா. வாமாச்சாரிய வாழ்க. வாமாச்சாரிய வாழ்க.
ஜெய் சிவசங்கரா. பிளவுதான் முக்கியம், பிளவுதான் உன்னதம். இந்த அண்ட சராசரத்தையும் பிரி. எனக்கு என்னமோ என்னுடைய இந்த சிம்மாசனம் நிரந்தரமா இப்படியே இருக்குமோன்னு தோணுது. ஆஹா, இவ்ளோ விலை மதிப்பில்லாத பொருட்களா? நம்ம நாட்டுல என் பக்தர்கள் கூட்டம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல குருஜி, இங்க இருக்கிற எல்லா பொருட்களும் குருமாதா வாமாச்சாரியாருக்கு வந்தது. ஆமா, இப்ப விஜயநகரத்தோட பக்தர் எல்லாமே அவங்க பக்கம் சாஞ்சிட்டாங்க. அப்படியா? ஏன் கண்ணை இப்படி உருட்டுறீங்க? உண்மைதான் குருதேவா. இது பெரிய அதிசயம்தான். இது வரைக்கும் நான் யார சாபமா நினைச்சனோ அவளே எனக்கு வரமா மாறிட்டா. ரொம்ப சந்தோஷம். நீங்க மகான் தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. சுவாமி, நீங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? சிவ 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 சிவா, நான் உங்க தர்ம பத்தினி சுவாமி. ஏன் இப்படி என்னுடைய கால்ல விழுந்து என்ன பாவியா மாத்துறீங்க சுவாமி? சிவ 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 சிவா. இங்க இருக்கிற பொருட்களே சொல்லுது நாட்டுல உங்க மேல எல்லாரும் எவ்வளவு மதிப்பு வச்சிருக்காங்கன்னு. இந்த பொருட்களா? சுவாமி, இந்த பொருட்கள்லாம் எனக்கு வந்தது இல்ல. இதெல்லாம் குருமாதா வாமாச்சாரியாருக்காக வந்தது. ரொம்ப சந்தோஷம் வாமாச்சாரியாரே. நீங்க மகான். மகான்களுக்கெல்லாம் மகான். எனக்கு அவங்க வாஸ்து சாஸ்திரத்து மேல முழு நம்பிக்கை வந்துருச்சு. அவங்க கிட்ட கொஞ்சம் என்ன பத்தியும் எடுத்து சொல்றியா? அப்பதான் நானும் வாஸ்து சாஸ்திரத்தால ஏதாவது லாபம் பார்க்க முடியும். சுவாமி, இத நான் எப்பவோ செஞ்சு முடிச்சிட்டேன். அப்படியா? அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. சுவாமி, நீங்க அதுக்காக வீட்டுக்கு வெளியில இருக்கிற உயரமான மரத்துல ஏறி சிவப்பு நிற கொடியை நட்டுட்டு வரணும். இதனால உங்களோட புகழ் 4 திசையிலயும் பரவிடுமா. ரொம்ப சந்தோஷம் வாமாச்சாரியாரே. நான் இப்பவே என்னோட சிஷ்யர்கள் கிட்ட சொல்லி கண்டிப்பா அதை செய்ய சொல்றேன். இல்ல இல்ல சுவாமி, நீங்களே மரத்து மேல ஏறி இத பண்ணணும். நானே பண்ணணுமா? ஆமா சுவாமி. நான் மரத்து மேல ஏறணுமா? மரத்து உச்சி வரைக்கும் போய் கொடியை நட்டுட்டு வரணும். என்னது, உயரமான மரத்து மேலையா? ஆமா சுவாமி. இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு உதவியா வாமாச்சாரியாரோட சிஷ்யர்கள் கணிச்சாரியும் மணிச்சாரியும் இருப்பாங்க. சரியா? சரி, அப்படியே ஆகட்டும். நான் விடிகாலையில தண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்னோட புகழ நிலைநிறுத்தறதுக்காக வேண்டியதை செய்யறேன். கண்டிப்பா போறேன். வாமாச்சாரியாருக்கு என்னோட சார்பா நன்றியை தெரிவிச்சது என்ன? கண்டிப்பா சுவாமி, கண்டிப்பா. கணிமணி, சொல்லுங்க குருஜி. எல்லாத்தையும் விட உயரமான மரத்தை தேடுங்க. நாங்களும் அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கோம். இதோ இங்க இருக்கு குருஜி. இதுதான் இருக்கிறதுல ரொம்ப பெரிய மரம். ஆமா, பார்த்தாலே தெரியுது. கனிமணி, சொல்லுங்க குருஜி. சிக்கிடுச்சு. என்ன சிக்கிடுச்சு குருஜி? கழுத்து நரம்பு சிக்கிடுச்சு. இதோ வந்துட்ட, நல்ல வாய்ப்பு. சரி ஆயிடுச்சா? சரி ஆயிடுச்சு கனி. கனி, பெரிய அது மரம். சரி, இது மேல நான் எப்படி ஏறுறது? கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அப்படியே மேல போயிடுங்க. ஏறிடுங்க. ஓடுங்கடா ஏணிய. மேல போக. பயப்படாதீங்க குருஜி, அப்படியே மேல ஏறி போக. ஏணிய நாங்க பிடிக்கணுமா குருதேவா? வேண்டாம், தப்பிச்சுட்டா. நான் மகா பண்டிதர் தாத்தாச்சாரியார், அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. அத கூட என்கிட்ட கூட. இந்தாங்க குருதேவா. மணி மணி அங்க பாருடா. மணி அங்க பாருடா. கொஞ்சம் மணி அங்க பாருடா, மாம்பழம் இருக்கு. இந்த கிழவை கீழே இறங்கி வர வரைக்கும் நம்ம மாம்பழத்தை பறிச்சு தின்னுகிட்டு இருக்கலாம். அப்புறம் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? வா போகலாம். வா வா வா. எங்க இருக்கு, எங்க இருக்கு? சீக்கிரமா கல்ல ஏறா மணி. அடக்கடவுளே, அங்க பாரு, தேனியை களைச்சு விட்டுட்டு வா, ஓடிடலாம் இங்க இருந்து. சீக்கிரம். ஏணிய வச்சுட்டு போங்கடா முட்டாளுங்களா. கனி, பாத்து எந்திரிடா. அங்க குருஜி தவிச்சுக்கிட்டு இருக்காரு, அவரை காப்பாத்தி ஆகணும். முட்டாளுங்களா, நான் எப்படிடா இறங்குறது? ஏறின மாதிரியே இறங்குங்க குருஜி. நில்லுங்கடா, ஓடாதீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க.
இதோ கொடுமைன்னு கோவிலுக்கு போனா இன்னொரு கொடுமை ஆட்டம் போட்டுச்சான். இன்னொரு கொடுமை வீடு தேடி வருது. எடுங்க நல்ல ஆரத்தி எடுங்க. பிரச்சனைய வீட்டுக்குள்ள வரவேற்கிறவங்க ஆரத்தி எடுக்கிறத இப்பதான் நான் முதல் முறையா பாக்குறேன். எடுத்துக்கங்க. அடேங்கப்பா அம்மா, இவங்க எவ்வளவு புத்திசாலி பாத்தீங்களா? நான் இவங்க கிட்ட என்ன எடுத்துக்கணும்னு சொல்லவே இல்ல, ஆனா இவங்க சரியா எடுத்துக்கிட்டாங்க. அடடடடடடா. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பண்ண கொஞ்ச நஞ்ச புண்ணியத்தை வச்சு எங்களோட எல்லா கஷ்டத்தையும் நீங்க தீக்கணுமா? எங்க வீட்ல எப்பவும் சந்தோஷம் மட்டும்தான் நிலைச்சு நிக்கணுமா? அதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்களேன். ஜெய் சிவசங்கரா. இந்த வீட்ல வெங்கல தோஷம் இருக்குது, அதை உடனடியா நீக்கி ஆகணும். கேட்டீங்களா? உங்க தடிய தூக்கி எங்கேயாவது தூரமா போட்டுருங்க. இந்த தடிய மட்டும் கிடையாது, இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு வெங்கல பொருளையும் நீங்க தூக்கி எறியணும். என்ன சொல்றீங்க? இந்த வீட்ல எல்லாமே வெங்கலத்துல செஞ்சதுங்க. வாசக்கதவு, கட்டில், ஜன்னல் எல்லாமே தான். இதெல்லாம் தூக்கி போட்டா வீட்ல எதுவுமே தேராதுங்களே. இல்லனாலும் எதுவும் மிஞ்சி இருக்காது பண்டிதர் ராமகிருஷ்ணா. இந்த செல்வம், புகழ், மானம், மரியாதை எதுவுமே மிஞ்சி இருக்காது. பரிகாரம் சொல்ல வேண்டியது மட்டும்தான் என்னுடைய கடமை. அதை பின்பற்றுவதும் பற்றாமல் இருப்பதும் உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஜெய் சிவசங்கரா, ஜெய் சிவசங்கரா. அவங்க சொன்ன மாதிரியே உடனே நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டுறலாங்க. பாத்தீங்களா? விளங்கிடும் போங்க. அம்மா, நீங்க உங்க தடியும் தூக்கி போட்டுறணும். என்னம்மா, உங்க தடியை நீங்க தூக்கி போட மாட்டீங்களா? அம்மா, ஒருவேளை நம்ம வீட்ல வெங்கல பொருட்கள் இருந்தா அது நல்லதுக்கு இல்லம்மா. நீங்க உங்க தடியை தூக்கி போடலனா நம்மளோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் தூக்கி போடணுமே. நீங்க முட்டாள்னு சொல்றீங்க. ஓ, நான் முட்டாளா? நான் உளறிட்டே இருக்கேன்ல, அதனால நான் முட்டாளுங்கறாங்க. பரவாயில்லம்மா, ஆனா நீங்க தடியை தூக்கி போட்டே ஆகணும். இல்லன்னா நம்ம குருமாதாவோட கட்டளையை மீறின மாதிரி ஆயிடும். ஓ, தடியை தூக்கி போட்டுட்டா ராமன் எப்படி அடிக்கிறதுன்னு கேக்குறீங்களா? அம்மா, அதான் நான் இருக்கேன்ல, நான் இவரை கரண்டில அடிக்கிறேன். உங்களுக்கு தடினா உயிரா? அதை தூக்கி போட மாட்டேன்னு சொல்றீங்களா? அட, என்ன நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க? தடியை தூக்கி போட சொல்லுங்க. அம்மா, சாரதா சொல்றதும் சரிதாம்மா. எதை வேணாலும் வீட்ல வச்சுக்கோங்க, ஆனா இந்த தடியை மட்டும் தூக்கி போட்டுருங்க. தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிருமா. உன் நல்லதுக்கு நான் சொல்றேன், ஏன் கோவப்படுறேன்? அம்மா அடிக்காத, வலிக்குது. வாமாச்சாரியார் அவர்கள் பாத்தியா கனி, அந்த கிழவன பாத்தியா? அந்த அளவு வவ்வால மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கான். கனிமணி, டே முட்டாளுங்களா, ஏண்டா என்ன இங்க மரத்துல இப்படி தொங்க விட்டுட்டு நீங்க எங்கடா போய் தொலைஞ்சீங்க? அது வந்து குருமாதா ஒரு முக்கியமான வேலை கொடுத்தாங்களா, அதை முடிச்சிட்டு நாங்க இப்பதான் வரோம். என்ன கீழே இறக்கி விடுறீங்களா? இதோ இறக்கிடுற குருஜி. ஏனிய போட்டாச்சு. வாங்க குருஜி, சீக்கிரமா கீழே இறங்கி வாங்க. என்னால முடியாது. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல குருதேவா, ஏனி வழியா கீழே இறங்கி வாங்க. இது ரொம்ப சாதாரணமான காரியம் தான். குருதேவா, உங்க கையில வச்சிட்டு இருந்தது கீழே விழுந்துருச்சு. உங்களுக்கு அதுதான் முக்கியமா? இங்க என் உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குடா. என்ன இறக்கி விட்டுருங்கடா. ஏனி ஏதோ போட்டாச்சு இல்ல குருதேவா, கொஞ்சம் பார்த்து காலை வைங்க, நீங்க பத்திரமா கீழே வந்துருவீங்க. ஏணி இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? வலது கால வேணாண்டா, குரு இடது கால எடுத்து வைக்கட்டும். வாஸ்துபடி வலது கால் தான் குருநாதா. வலது இல்ல, இடது. டேய், ஏன்டா இப்படி வலது இடதுன்னு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு நீங்க உதவி பண்றீங்களா இல்ல என் உயிரோட விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? குருஜி, இந்த பிரச்சனைனால எங்களால உங்களை காப்பாற்ற முடியாது. ஆமா, நாங்க உடனடியா மகாராஜாவுக்கு தகவல் அனுப்புறோம். அவரால மட்டும் தான் உங்களை இதுல இருந்து காப்பாத்தவே முடியும். டேய் நில்லுங்கடா. மகாராஜா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. அவர் என்ன நினைப்பாரு? நான் எதுக்காக மரம் ஏறினேன்னு கேட்பாருல. அது உங்க தலையெழுத்து குருஜி. கனிமணி, ஒரு நல்ல செய்தி மகாராஜா. நம்ம பக்கத்து நாட்டு மகாராஜா நம்மோட நட்புறவை ஏத்துக்கிட்டாரு. நம்ம மேல அவங்களுக்கு இருந்த விரோதத்தை மறந்துட்டாங்க. அதுவும் இந்த தீபாவளி சுப சமயத்துல. போதும் மந்திரியாரே, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் வேற எந்த சுப செய்தியும் கேட்க தயாரா இல்ல.
என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான சுப செய்தி குருதேவர் வாமாச்சாரியார கட்டுப்படுத்திட்டாருங்கிறது தான். குருதேவர் வந்துட்டாரா? இல்ல மகாராஜா. நான் இப்பவே போய் பார்த்துட்டு வரேன் மகாராஜா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் குருதேவருக்கு 2 நாள் அவகாசம் கொடுத்தேன். அதுல இருந்து 1 நாள் வீணாவே போயிடுச்சு. எனக்கு என்னவோ இனிமே குருதேவரால இந்த விஷயத்துல எதுவும் செய்ய முடியாதுன்னு தோணுது. ராமா, தயாரா இருந்துக்கோ. இப்போ அம்பு உன் பக்கமா வரப்போகுது. பண்டிதனே ராமகிருஷ்ணா. மகாராஜா, இந்த பிரச்சனையை நீதான் முடிச்சு வைக்கணும். இதுக்கான தீர்வை நீதான் கண்டுபிடிச்சு சொல்லணும். ஆனா மகாராஜா, நான் இல்லன்னா நீ தண்டனைக்கு தயாராயிரு. உத்தரவு அரசே. வாமாச்சாரியாரோட புகழ் அதிகமாகணும் பெருசா சொன்ன. புகழ் அதிகமாச்சா? என்ன ஆச்சுன்னு பாரு. இன்னைக்கு நீங்க தண்ணி கொண்டு வரதுக்கு போகல சுவாமி. அந்த அபச்சாரத்தினாலதான் உங்க முகம் இப்படி வானர மாதிரி சிகப்பாயிடுச்சு. எனக்கு என்ன பயம்னா, ஒருவேளை நீங்க வாமாச்சாரியார் சொன்ன மாதிரி கேட்கலனா எங்க நீங்க முழுசா வானரமாவே மாறிடுவீங்களோன்னு பயமா இருக்கு. அவங்க சொன்னதை செய்யத்தானே போன. கொடிய கட்டிட்டீங்களா? கட்டுன, ஆனா கீழே விழுந்துருச்சு. இந்த பரிசு பொருள்லாம் எங்க போச்சு? பரிசு பொருட்களா? அது எல்லாத்தையும் நான் தானமா கொடுத்துட்டேன் சுவாமி. ஐயோ, நாம பண்டிதர்கள் தானத்தை வாங்கிக்கணும், கொடுக்க கூடாது. ஆனா சுவாமி, அந்த பரிசுகள்லாம் வந்தது வாமாச்சாரியாருக்காக தானே? ஐயோ, வாமாச்சாரியாரும் நீதானே? இல்ல சுவாமி, நான் உங்களுடைய மனைவி மட்டும்தான். உங்களுக்கு காசு பணத்து மேல எந்த ஆசையும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் சுவாமி. அதனால நான் எல்லா பொருட்களையும் தானமா கொடுத்துட்டேன். வீட்டுக்கு வந்த லட்சுமியை இப்படி அவமானப்படுத்துறது சுவாமி. எனக்கு வாழணுங்கிற ஆசையே போயிடுச்சு. மகாராஜா எல்லா பொறுப்பையும் என் தலையில கட்டுறாரு. இப்ப மகாராஜாவை சமாளிக்கிறதா இல்ல நான் வீட்டை சமாளிக்கிறதா? ஒரு பக்கம் சாரதாவும் பட்டு, இங்க என்ன நிலைமை இப்படி இருக்கு? 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்களா? அப்புறம் எது கவலைப்படுற? வீட்ல சண்டை சச்சரவு நடக்கணும்னு ஆசைப்படுறியா என்ன? கேட்டிங்களா? அம்மா ஒரு நல்ல விஷயத்த சொன்னாங்க. அம்மா சொன்னாங்களா? ஐயோ, அதான் அம்மா செய்கல சொன்னாங்க. நான் வழக்கம் போல அதை புரிஞ்சுக்கிட்டேன். உலக அதிசயமா இருக்கே. வீட்ல இருக்கிற வெங்கல பொருட்கள்லாம் அப்படியே இருக்கே. இந்த அதிசயம் எப்படி நடந்துச்சு? இதெல்லாம் அம்மாவோட யோசனை தான். என்ன என்ன யோசனை? அம்மா வீட்ல இருக்கிற எல்லா வெங்கல பொருட்கள்ல இருந்து ஒரு சின்ன துண்டை எடுத்துட்டாங்க. வீட்ல இருக்கிற எல்லா பொருள்கள்லயும் வெங்கலத்தோட சேர்த்து இரும்பும் இருக்குல்ல. இப்போ தடியும் கையிலேயே இருக்கு. வீட்டுக்கு சுபிக்ஷமும் வந்துரும். சரி அம்மா, வாங்க நம்ம சமைக்கலாம். ராமா, உன் மூளையில என்ன யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு? என்னன்னா, அந்த வாமாச்சாரியார் பிரச்சனைக்கான தீர்வு அம்மா கிட்ட தான் இருக்கு. வைரத்தை வைரத்தால தான் அறுக்க முடியும். அப்படின்னா? அதாவது அந்த வாமாச்சாரியார இப்போ அம்மாச்சாரியார் தோக்கடிக்க போறாங்க. அம்மா, அம்மா தாயே, கொஞ்சம் எழுந்துருமா. அப்பா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாருமா. எழுந்துருங்கன்னு சொல்றேன்ல. நீங்க அம்மாவோட அறையில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் அவங்களோட தூக்கத்தையும் இப்படி கெடுத்துட்டு இருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் எழுப்புறேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க? அது என்னன்னா, இன்னைக்கு நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அப்பா திடீர்னு என்னோட கனவுல வந்தாருமா. யாரோட அப்பா? ஐயோ, என்னோட அப்பா தான், வேற யார் வருவாங்க? உன்னோட கணவர்மா. என்ன சொன்னாரு? உன் மேல ரொம்ப வருத்தமா இருக்கேன்னு சொன்னாரு. அதனாலதான் சொர்க்கமும் நரகமா இருக்கான். ரொம்ப கவலைப்பட்டாருமா அவரு. என்ன? ஏன்? அது என்னன்னா, நீங்க வாழ்க்கையில எதையுமே சாதிக்கலையா, முழு வாழ்க்கையும் வீணாக்கிட்டியா. ஆனா இவங்க தான் மௌன விரதம் இருக்காங்களே.
கடவுளுக்கு உண்மையாவும் இருக்காங்க, தினம் பூஜை பண்றாங்க. வேற என்ன வேணுமா? அம்மா, சில நேரங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியறது நமக்கு உண்மை மாதிரி தெரியலாம். ஆனா நமக்கு சரின்னு தெரியறது எல்லாமே சில நேரங்களில் சரியாவும் இருக்காது. அட அம்மா, உனக்கு விஷயம் தெரியல. உனக்குள்ள ஏகப்பட்ட திறமைகள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. இவங்களுக்குள்ள திறமை இருக்கா? ஆமா சாரதா, அப்படின்னு அப்பா தான் சொன்னாரு. இப்போ உனக்குள்ள இருக்கிற திறமைய வெளிப்படுத்துறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு கூட என்கிட்ட சொன்னாரு. அதோட நீ ஏதோ ஒரு பெரிய ஞானின்னு வேற என்கிட்ட சொல்றாரு. அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் இவங்களை விட முட்டாள் வேற யாரும் இல்லைன்னு திட்டிட்டே இருப்பாராமே. இல்ல, அது இவங்க மேல இருக்கிற பாசத்துல அந்த மாதிரி சொல்லிருப்பாரு இல்லையா? நீ ஏன் சொல்லுமா, இது வரைக்கும் எந்த ஒரு கணவனாவது தான் மனைவிய வெளிப்படையா பாராட்டினதுண்டா? அப்படி இருக்கும்போது சொர்க்கத்துல இருக்கிற கணவர் ஏன் அங்கிருந்து மனைவி அவர் பாராட்டணும்? இப்ப நீ என்ன சொன்ன? சொர்க்கம்னு தானே சொன்ன. ஆனா அப்படி சொர்க்கத்துல இருக்கிற ஒருத்தங்க யாராவது நம்ம கிட்ட போய் சொல்லுவாங்களா என்ன? இல்ல, நான் உண்மைதாம்மா சொல்றேன். நீ ஒரு அறிவு களஞ்சியம்னு அப்பாவே அவர் வாயால என்கிட்ட சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அவர் விஜயநகரம் வந்தது என்ன பாக்குறதுக்கு இல்ல, ஒன்ன பாக்கதானா. நீ நம்ம குடும்பத்துக்கு இல்ல, இந்த மொத்த விஜயநகரத்து குடும்பத்துக்கும் நல்லது செய்யறதுக்காகவே பிறந்த ஒரு நல்ல பிறவின்னு வேற அவர் பாராட்டினாருமா. ஆனா எனக்கே தெரியாம எனக்குள்ள என்ன திறமை இருக்க போதுங்கறாங்க. இப்படி திடுதிப்புன்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஏதாவது நல்ல விஷயங்கள் இருக்கும். உனக்கு தான் மகாபாரதம் தெரியுமே, அது மட்டும் இல்லாம தினமும் ராமாயணமே படிக்கிற, பகவத்கீதை வேற படிக்கிறியம்மா. எனக்கு லாமா ஏதோ திட்டம் போட்டுருக்க மாதிரி தெரியுது. சதியோட வாதை நல்லா தெரியுது. உன் மூக்குக்கு அந்த வாடை தெரியுதா? கொஞ்சம் கிட்ட வா ராஜா. உன் தலையில இருந்து அந்த வாடை வீசுது. நீ குளிச்சு 10-15 நாள் ஆச்சுன்னா அப்படித்தானே இருக்கும். பின்னாடி போ. வாடையா வாட வாழுப்பையில. இங்க பாருமா, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லன்னா நாம அப்பா கிட்டே போய் கேட்டுக்கலாம் வா. அம்மாக்கு இப்பவே சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இல்லையா? அவங்களுக்கு இன்னும் எவ்வளவு வேலை பாக்கி இருக்கீங்க. அதுவும் அவங்களுக்கு பேரும் பேத்தி எல்லாம் பாக்கணும்னு ஆசை இருக்கும்ல. நீ என்ன உயிரோடவே சாகடிக்க பாக்குறியா? ஐயோ, நான் சொல்ல வரதே உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நம்ம நேரா அப்பாவோட படத்துக்கு போய் முன்னாடி நின்னு அவர்கிட்ட நேரடியாவே கேட்டுக்கலாங்கிற. வாங்க 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 வாங்க. வணக்கம் அப்பா. சொல்லுங்க இவங்க கிட்ட, நீங்க என் கனவுல வந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க. நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல, ஆனா நீங்க சொன்னா இவங்க கண்டிப்பா நம்பிதானே ஆகணும். நீங்களே சொல்லுங்க. ரொம்ப நன்றி வருணதேவரே. பாத்தீங்களா, அப்பா இப்ப அவரோட கண்ணை சிமிட்டி காட்டினாரு இல்லையா? இல்ல, அவளு ஒண்ணு கண்ண சிமிட்ல. உனக்கு எப்படிடா தெரியும்? நீதான் பாதி தூக்கத்திலே நடக்கறியே. அதுவும் இல்லாம இவரு பெரிய மனுஷன் வேற இல்லையா? நானும் அப்படி ஒண்ணும் பாக்கலையே. சரி பரவாயில்ல, ஆனா அவரு கண்ணு சிமிட்ட எதையாவது பாத்தீங்கல்ல? இல்லையே, நீங்க பாத்தீங்களாமா? என்ன உங்களுக்கு கவனங்கிறதே கிடையாதா? அப்பாவை நல்ல கவனமா பாருங்க. அவர் படத்தையே உத்து பாருங்க. உங்க பார்வை எல்லாம் அவர் மேலேயே தான் இருக்கணும். என்ன இனி அப்பா, இவங்களுக்கு சொல்லுங்க, இதுதான் சரியான சந்தர்ப்பம். உங்க பதிலுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஏதாவது சொன்னா மட்டும்தான் நான் சொல்றது உண்மைன்னு இவங்க நம்புவாங்க. என் கௌரவமே உங்ககிட்ட தான் இருக்கு அப்பா. தயவு செஞ்சு சொல்லுங்க. நீங்க மட்டும் இப்ப எதுவுமே சொல்லலைன்னா நான் எதை உங்களுக்கு பொய் சொன்ன மாதிரி அர்த்தமாயிடாதா? பரவாயில்ல, ஏதாவது ஒரு சின்ன அறிகுறியாவது காட்டுங்க. அது மூலமாவே புரிஞ்சுக்கிறோமே. பாத்தீங்களா, அப்பாவே அவர் படத்துல இருந்த பூவை கீழே போட்டு நமக்கு அறிவுரை கொடுத்திருக்காரு. நன்றி அப்பா, நன்றி அப்பா. புஷ்பத்தை கீழே போட்டு மரியாதைக்குரிய மாமனார் என்ன சொல்ல வராருங்க? ஏதோ ஒரு வகையில அவரு நமக்கு அறிகுறி கொடுத்திருக்காரு இல்லையா? அப்ப என்னவா இருக்கும்? இது எது சம்பந்தப்பட்டது? அட, இது என்னது? ஒரே நாளில் வாஸ்து சாஸ்திரத்தை கற்றுக்கொள்வது எப்படி? ஆமா, இந்த புத்தகம் எங்க எப்படி வந்துச்சு? சாரதா, இந்த புத்தகத்தை நீதான் இங்க வச்சியாமா? இல்லையேங்க.
குண்டப்பா இல்ல 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 உன்கிட்ட கேட்கவே கூடாது. ஏன்னா உனக்கு அதுக்கு தான் ரொம்ப தூரம் ஆச்சே தலைவரே. அம்மா இத நீதான் இங்க கொண்டு வந்து வச்சியா? இல்லையா? அப்படின்னா இந்த புஸ்தகம் அப்படின்னா இந்த புத்தகத்தை அப்பா தான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்காருமா. அம்மா அப்பா என்ன சொல்ல வர்றாருன்னா நீ ஒரு வாஸ்து சாஸ்து நிபுணரா மாறணுங்கிறாரு. நானா? ஆமா, நீ இல்லனா வேற யாருமா? எனக்கு அப்பவே தெரியும் எனக்குள்ள ஒரு பெரிய திறமை ஒளிஞ்சிருக்கோன்னு. அம்மா நீ உன்னை ரொம்ப குறைவா எடை போட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு ஏதோ திறமை இல்ல, திறமையின் மொத்த களஞ்சியமே நீதான். யோசிச்சு பாருமா, நீ உன் தடியில இருக்கிற இந்த வெங்கலத்திலேயே ஒரு ஆணிய வச்சு அடிச்சு பெரிய ஏமாத்து வேலை பண்ணிருக்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் இல்லையா? இதுல இருந்தே தெரியுது வாஸ்து சாஸ்து நிபுணருக்கு நீ ஏத்த ஆளுதான். அதனாலதான் அப்பாவும் அந்த பூவை இந்த புஸ்தகத்துக்கு மேலே தள்ளி விட்டுருக்காரு. நீ 24 மணி நேரத்துல வாஸ்து சாஸ்திரத்தை கத்துக்கலாம், அதாவது ஒரே நாள்ல. அம்மா என்ன சொல்றாங்கன்னா இவங்க நிச்சயமா வாஸ்து சாஸ்திரத்தை ஒரே நாள்ல கத்துக்க போறாங்களா? குண்டப்பா நீ வாசல் கிட்ட போ, யாரையும் உள்ள வர விடவே விடாத, சரியா? சரி நான் என்ன பண்றது? நானு உங்களை விசிறியால விசிறி விடணுமா? இருக்கட்டும் இருக்கட்டும். எல்லாத்தையும் நல்லா கவனமா படிமா, மொத்தத்தையும் மனப்பாடம் பண்ணிருக்கணும். மன்னிச்சுக்கோங்க. ராமா நீ ரொம்ப சாதுரியமானவன் தான். எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கணும். இணைக்கிறதுல தான் நன்மையே இருக்கு. இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம். ஒன்றிணைந்தாதான் குடும்பமே உருவாகும். ஒற்றுமையா இருந்தாதான் உலகமே சந்தோஷமா இருக்கும். அப்பதான் விரிசல் உண்டாகாது. இதுதான் வாஸ்து சாஸ்திரத்தோட நியதி. எவ்வளவு நேரமா உனக்காக காத்துட்டு இருக்கிறது? சரி, இந்த பானைகளை தூக்கிட்டு போய் ஒவ்வொரு மூலையிலயும் ஒவ்வொன்னு சரியா வச்சிருங்க. இந்த பானைகள்ல கங்கா ஜலம் இருக்கு. இதனால சுற்றுச்சூழல் சுத்தமா ஆயிடும். வீட்டுல சந்தோஷம் நிரம்பி வழியும். எல்லாருடைய மனசும் நிம்மதி அடைஞ்சிரும். இந்த பானை எல்லாம் ரொம்ப கனமா இருக்கும், என்னால இதெல்லாம் முடியாது. முட்டாள்! எப்பவும் போல வார்த்தை என்னோடது, செய்கை காட்டினது அவங்க. சரி எடுத்துக்கங்க. பானைதான் ரொம்ப பாரமா இருக்குன்னு சொல்றேன்ல. அட சும்மா பேசிட்டே இருக்காம ஒரு தடவை எடுத்துதான் பாருங்களேன். அம்மா சாரியாருக்குள்ள அம்மாவும் இருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க கையில தடி வேற இருக்குங்க. அம்மாவா சொன்னாங்க? இல்ல இல்ல, நான் தான் அறிவுறுத்தினேன். இல்லனா அம்மாவோட தடி உங்களை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? நில்லுலாமா, குளத்தை எப்படி தூக்கணும்னு நான் உனக்கு சொல்லித்தல. என்ன ஆராய்ச்சி பண்றான்? ஓ என்னாச்சு? பெரிய சூரம் மாதிரி கிளம்பி போய் நான் தூக்குறேன்னு சொன்னீங்க. இல்லலாமா, ரொம்ப கல்லம்மா இருக்கு, நீயே தூக்கி பாலு. அதெல்லாம் முடியாது, வேற ஆளு பாருங்க. சரி சரிம்மா, நான் போறேன். ஆயுதத்தை தூக்காத. நான் போட்ட திட்டம் எனக்கே வினையாயிடுச்சே. ஆனா திட்டத்தோட கடைசி கட்டத்துல இருக்கேன், அதனால இதை நிறைவேற்றியே ஆகணும். இல்லைன்னா என் வாழ்க்கையே நரகமாயிடும். உடனடியே மகாராஜாவை சந்திச்சாகணும். குருதேவா, நீங்க ஏன் முக்காடு போட்டுக்கிட்டு நிக்கிறீங்க? நீங்க வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்க முகம் ஏதோ விசித்திரமா
சிகப்பு நிறத்துல மாறி இருக்கிறது எனக்கு தெரியும். நான் வெக்கப்படல மகாராஜா. அது என்னோட முகத்துக்கு இன்னும் பாதிப்பு ஏற்படாம பாதுகாப்பா வச்சிருக்கேன், அவ்வளவுதான். காரணம் என்னன்னா சூரிய ஒளியால எனக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுது, அதான். மகாராஜா வாழ்க. மகாராஜா, குருமாதா வாமாச்சாரியரோட உத்தரவுப்படி நம்ம ராஜ்யத்துல நிறைய பேர் அவங்க வீட்டை இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது பண்ணுங்க மகாராஜா. நம்ம விஜயநகரமே பெரிய ஆபத்துல இருக்கு. ஏதாவது பண்ணுங்க மகாராஜா. நம்ம விஜயநகரம் பெரிய ஆபத்துல இருக்கு. குருதேவா, ஏதாவது செய்யுங்க குருதேவா. நான் என்ன பண்ணுவேன் மகாராஜா? என்னால என்னையும் என் வீட்டையுமே காப்பாத்திக்க முடியாத நிலைமையில இருக்கேன். மகாராஜா வாழ்க. என்னத்த வாழ்க பண்டிதனே ராமகிருஷ்ணா. குருமாதா வாமாச்சாரியார் நகரம் முழுக்க பிரச்சனையை உண்டு பண்ணிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு எனக்கு தீர்வு கிடைக்குமா இல்லையா? நிச்சயமா கிடைக்கும் மகாராஜா. ஆனா நான் சொல்றதை நீங்க அப்படியே பின்பற்றி நடக்க வேண்டி இருக்கும். அதோட ஆச்சாரியாரே, நீங்களும் தான். எனக்கு சம்மதம் தான். வருண்மாலா இந்த நகரத்தையும் என்னையும் முழுசா நாசமாக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரமா ஏதாவது யோசனை சொல்லு. சரி ராமகிருஷ்ணா, நீ என்ன சொல்றியோ எப்படி சொல்றியோ அப்படியே செய்றோம். ஆனா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை மட்டும் சொல்லிடு. கண்டிப்பா அரசே. இந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. மகாராஜா, மகாராஜா, நான் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கேன். அதிசயமா இன்னைக்கு என்னோட அறைக்கு வந்திருக்கீங்க. என்ன சின்ன மகாராணி, தன்னுடைய மனைவி இவ்வளவு அழகா இருந்தா அவளை சந்திக்க வராம இருக்க முடியுமா? இருந்தாலும் என்ன மகாராஜா? இருந்தாலும் சின்ன மகாராணி, நான் உங்க அறைக்கு வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு விசித்திரமான சக்தி இருக்கிற மாதிரியே நான் உணர்றேன். அது என்ன மகாராணி சின்னாதேவியோட அரைப்பக்கம் அப்படியே இழுக்குது. இங்க ஏதோ இருக்கு. இங்க நிச்சயமா ஏதோ ஒண்ணு இருக்கு சின்ன மகாராணி. என்ன ஏதோ ஒரு சக்தி அங்க இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கு. இப்ப கூட இந்த கணமே நான் உடனடியா இங்க இருந்து சின்னாதேவியோட அறைக்கு போகணுங்கிற மாதிரியே தோணுது. மகாராஜா, நீங்க என்னோட அழகை இதே மாதிரி எப்பவும் ரசிச்சுக்கிட்டே இருங்க. சரி சரி. வரேன் சின்னாதேவி. இல்ல, என்னால இங்க இருக்க முடியாது. வந்துட்டேன் சின்னாதேவி. நெல்லுங்க மகாராஜா. நான் வந்துட்டேன் மகாராஜா. வந்துட்டேன். தேவி, தீர்த்தம். என்ன விஷயம்? எதையோ நினைச்சு கவலைப்படுற மாதிரி தெரியுது. ஏதாவது பிரச்சனையா என்ன? நான் மகாராஜாவை பத்தி கவலைப்பட்டு இருக்கேன் ஆச்சாரியாரே. அவர் என்னோட அறைக்கு வரவே மாட்டேங்கிறாரு. ஒருவேளை அப்படியே வந்தாலும் உடனே சின்னாதேவி மகாராணி ஞாபகம் வந்து ஓடிடுறாரு. அப்படியா விஷயம்? இதுக்கு காரணம் வாஸ்துதான். வாஸ்துவா? ஆமா, இந்த எல்லா சதிக்கும் காரணம் வாமாச்சாரியார் தான். ஒருவேளை நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கான தீர்வை நான் சொல்றேன். நான் ஒத்துக்கிறேன் ஆச்சாரியாரே. என்ன தீர்வுன்னு என்கிட்ட சொல்லுங்க. அம்மாச்சாரியார். அம்மாச்சாரியாரா? இந்த பேரை கேள்விப்பட்டதே இல்லையே. பண்டிதன் ராமகிருஷ்ணனுடைய அம்மா. வாஸ்து ஞானத்தை முழுமையா அடைஞ்சதுக்கு அப்புறம் ஆச்சாரியார் ஆயிட்டாங்க. அதாவது அம்மாச்சாரியார் ஆயிட்டாங்க. அப்படியா? ஆமா சின்ன மகாராணி. இந்த வாமாச்சாரிங்கிற விஷத்தை இப்படித்தான் முறிச்சாகணும். அந்த அம்மாச்சாரியார் அமிர்தம் மாதிரி. ஆனா ஆச்சாரியரே, அவங்க மௌன விரதத்துல தானே இருக்காங்க. அவங்களால எப்படி நமக்கு உதவ முடியும்? மௌனம்தான் மொத்த உலகத்துக்குமே மூலாதாரம். நீங்க அதுல இருந்து கத்துக்க வேண்டியிருக்கு. மௌனம் ஞானத்துக்கு தடையா இருக்காது. அப்படின்னா சீக்கிரமா சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும் ஆச்சாரியரே? அவங்களுக்கு அழைப்பு கொடுங்க. அம்மாச்சாரியார அந்தப்புறத்துக்கு வர சொல்லுங்க. அந்த அம்மாச்சாரியார் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் போக்கிடுவாங்க. பகவான் சிவன் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் உண்டாக்குவார். என்னது இதெல்லாம்? ஊஞ்சல். அப்படியா? என் கண்ணுக்கு படகு மாதிரி தெரிஞ்சது.
இது ஊஞ்சலுங்கிறது என் கண்ணுக்கு தெரியுது. ஆனா நம்ம படுக்க அறையில இதுக்கு என்ன வேலை? ஐயோ எடுத்துக்கங்க. எதை, ஊஞ்சலையா? இல்லங்க, எந்த கேள்வினாலும் எடுத்து கேளுங்க. அம்மாச்சாரியார் என்ன சொன்னாங்க தெரியுமா? நாம இனிமே படுக்கையில படுக்க கூடாதான், ஊஞ்சல்ல தான் படுக்கணுமா. ஆனா இதுல ஒருத்தர் மட்டும் தானமா தூங்க முடியும். அப்படின்னா நீ எங்க தூங்க போற? என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இதுதான் அம்மாச்சாரியாரோட உத்தரவு. அம்மா, நான் எதுக்காக ஊஞ்சல்ல தூங்கணும்? ஊஞ்சல்னா யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? சின்ன குழந்தைங்களுக்கு. அதனாலதான் அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா நாம இந்த ஊஞ்சல்ல தூங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அம்மா, நாங்க 2 பேரும் இப்ப சின்ன குழந்தைங்க இல்ல, அப்புறம் ஏன் இதுல படுக்கணுங்கிற? அம்மாவோட ஆசை என்னன்னா கூடிய சீக்கிரமே இந்த ஊஞ்சல்ல ஒரு பாப்பா வரணுமா. உங்களுக்கு ஒண்ணுமே புரியாதா? இல்ல இல்ல, புரியுது புரியுது, அருமையா புரியுது. இருந்தாலும் அம்மா, ஒருவேளை தூக்கத்துல நான் என்னைய அறியாம கீழே விழுந்துட்டேன்னா என் இடுப்பு உடைஞ்சிரும்ல. தர்பார்ல இருந்து ஒரு சேவகல்ல வந்தாளு. அவளுக்கு என்ன சொன்னாலும் தெரியுமா? அம்மா தாலிகால மகாலாணி திரும்பலாமா அந்த புலத்துக்கு வளர்த்தோன்னாங்களாமா. என் திட்டம் சரியான திசையில போய்கிட்டு இருக்கு. சரி குண்டப்பா, நீ இப்பவே போய் இந்த சேவகன் கிட்ட நானே என் கையோட அம்மாச்சாரியரை கூட்டிக்கிட்டு சின்ன மகாராணிய பார்க்க வரேன்னு சொல்லிடு.